நான் தான் எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. உனக்கு தான் தெரியும்ல, எங்க வாழ்க்கை உனக்கு தெரியும், எங்க காதல் உனக்கு தெரியும். உன் காதல தான் நான் பார்த்திருக்கனே. அது மட்டும் இல்ல, நீ கோயிலுக்குள்ள வந்ததையும் நான் பார்த்தேன். ஆனா உன்னோட இன்னொரு முகத்தையும் இப்ப பார்த்துட்டேன். அதனாலதான் விஷ்ணு பகவான் உன்னை கோயிலுக்குள்ள கால் எடுத்து வைக்க விடல. நீ உன் அப்பா அம்மாவையே கொன்னுட்டியே. இல்ல வீரா, நான் அவங்கள கொல்லல. நான் சொல்றது நம்ம, நான் அவங்கள கொல்லல வீரா. வீரா, சந்திரகாந்தா இப்ப சொன்னதல்ல. எனக்கு தெரியும் வீராவோட கவனத்தை திசை திருப்பதா நீ இந்த நாடகத்தை நடத்துற ஐராவதி. வீரர்களை இவ்வளவு சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போங்க. சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, சந்திரகாந்தா. வாங்க. என் நிலாவை வீரா கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். இனி நான் அவளை நெருங்கணும். இல்ல, ஐராவதியோட இந்த சதி வலையில நான் சந்திரகாந்தாவை சிக்க விட மாட்டேன். நான் கண்டிப்பா அவளை விடுவிப்பேன். வைத்தியரம்மா, அம்மா குணமாயிடுவாங்கல்ல? நடந்த சம்பவத்தினால அவங்க ரொம்ப பலகீனமா இருக்காங்க. சரியாயிடுவாங்க. மாமா, மாமி, நீங்க கிளம்புங்க, போய் ஓய்விடுங்க. நான் அம்மாவை பாத்துக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் வீரா, தங்கச்சி பாத்துக்க நாங்க 2 பேரும் இருக்கோம். நீ போய் நல்ல ஓய்வெடுப்பா. ஆமாப்பா, நீ போ. ஏன்னா உன் மனைவி செஞ்ச செயலால நீ ரொம்பவே உடைஞ்சு போயிருக்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது உன் இதயம் உடைஞ்சு போயிடுச்சுல, அதனால உனக்கு ஓய்வு தேவைப்பா. போய் நல்லா ஓய்வெடு. அம்மா, என்னாச்சு உனக்கு? பைத்தியமானா? ஆமா, பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு. சந்திரகாந்தாவுக்கு எவ்வளவோ கெடுதல் நடக்குது. அவன் மேல போய் குற்றச்சாட்டுகளா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ உன் கண்ணால பார்த்தல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அந்த அசுரனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் அவங்க அம்மாவை கொன்னுட்டான். தேஜா, நீயும் இதெல்லாம் நம்பறியா என்ன? நான் என் கண்ணால என்ன பார்த்தனோ அதை தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். தேஜா, இது ஒரு மாய நகரம். இங்க கண்ணால பாக்குறது கூட நம்மால நம்ப முடியாது. அது சரி, ஆனா ருச்சி அம்மா சந்திரகாந்தாவை தானே கை காட்டினாங்க. ஒருவேளை அவங்க வேற யாரையாவது கூட கை காட்ட நினைச்சுக்கலாம்ல? இருக்கலாம்ல. இல்ல, அப்படித்தான் நடந்திருக்கு. என் தோழி அப்படி பண்ணவே மாட்டா. பெத்தவங்களையே கொண்டிருக்க மாட்டா. தேஜா, நான் என்னை விட சந்திரகாந்தாவை ரொம்ப நம்புறேன். இப்ப இங்க நடந்தது எல்லாமே முழு பொய் தான். தெரியாதவங்க தான் பின்தொடர்ந்து வருவாங்க. நாம 2 பேரும் தான் ஒன்னாச்சு. நம்ம போற இடம் ஒண்ணு, வழியும் ஒண்ணு. அதாவது நீ எங்கேயோ, நானும் அங்கதான். எங்களுக்கு எங்க உயிரை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பொண்ணை பத்தி தான் கவலை. இவதான் எங்களோட வாழ்க்கை. சூரிய நகரத்துக்கு வந்த ஆபத்து என்னாலதான் வந்துச்சு. நான் சூரிய நகரத்தை விட்டு எப்படி போவேன்? ஆபத்து சூரிய நகரத்துக்கு இல்லம்மா, உனக்கு தான் ஆபத்து. இல்லம்மா, நான் அப்படி போயிட்டேன்னா என் உயிரை விட மேல நேசிக்கிற உங்க உயிருக்கு ஆபத்து. இளவரசி அம்மாவோட சடலத்தை என்ன பண்றது? இந்த நிலைமையில இளவரசி அம்மாவும் சிறைச்சாலையில இருக்காங்க. இறுதி சடங்கு பண்றதுக்கு இப்போ ஆளே இல்லையே. எங்க அம்மாவோட இறுதி சடங்கையாவது என்ன செய்ய விட. சந்திரகாந்தா,
போயிட்டீங்களே. எனக்கு இன்னும் இப்ப யாரும் இல்ல. நான் இப்ப தனியா ஆயிட்டேன். நீங்க இப்ப திரும்ப வந்துருங்க. நான் உங்களை கொன்னதா சொல்றாங்க. நான் உங்களை எப்படி கொல்லுவேன்? நான் உங்களை எவ்வளவு நேசிக்கிறேன். நான் எப்படி கொல்லுவேன்? அம்மா திரும்ப வந்துருங்கம்மா. எங்களுக்கு எங்க உயிரை பத்தி கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பொண்ணை பத்தி தான் கவலை. இவதான் எங்களோட வாழ்க்கை. நீங்க மதேஷ் நகருக்கு போங்க. அங்க தேஜான உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இல்ல சந்திரா, இல்ல சந்திரா, உன்னை விட்டுட்டு நான் அங்க போக மாட்டேன். நான் அப்பா சொல்றேன்ல, கேளுமா கொஞ்சம். சந்திரா! ஆமா, உங்களை நான் கொன்னுட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. நான் பழி வாங்கணுன்றதுக்காக இப்படி செஞ்சா என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீங்க வந்தீங்க. நான் உங்களை கொன்னுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் நீங்க இப்படி எல்லாம் என்னோட தப்புதான். உங்க அம்மா இறந்ததை பத்தி என்ன நினைக்கிற? இது ராஜ துரோகியோட அம்மா. இந்த சடலத்துக்கு தீ மூடுறதே பாவம். ஆனா பண்டிதரையா, இது இளவரசரோட மாமியார். கண்டிப்பா இவங்களுக்கு இறுதி சடங்கு செஞ்சே ஆகணும். நான் சொல்றத எல்லாரும் இங்கிருந்து போங்க. இங்கிருந்து போங்கன்னு சொன்னேன். அம்மா, விஜயநகரத்தில் உங்களை காக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. ஆனா என்னால உங்களை காப்பாற்ற முடியல. உங்களை உங்க மகளே அவ உங்க பொண்ணா இல்லையான்னு தெரியல. ஆனா நான் உங்க மகன்தான். ஒரு பையனா நான் என் கடமையை செய்யறேன். இனி இந்த மாய சக்கரத்தை தாண்டி உன்னால வெளியவே வர முடியாது சந்திரகாந்தா. உன்னுடைய சத்தமும் இந்த மாய சக்கரத்தை தாண்டி வெளியே கேட்கவே கேட்காது. காட்டு, இப்ப உன் மந்திர சக்தியை காட்டு. சந்திரகாந்தாவோட சக்தியை காட்டு. என்ன முடியலையா? நல்லதுதான், செத்துப்போ, இங்கேயே செத்துப்போ.
இது எல்லாத்தையும் செஞ்சது சந்திரகாந்தா தான் மத்தவங்க மாதிரி நீயும் தப்பா சொல்லாத. அப்புறம் உன்னோட காதலே. அவ செஞ்சதெல்லாம் காதல் நாடகம். சந்திரகாந்தா செஞ்சது எல்லாமே வெறும் நாடகம் தான். நீயும் தான் நாடகம் ஆடுன வீரா. சந்திரகாந்தாவை காதலிக்கிற மாதிரி நடிச்ச. உங்க அம்மாவுக்காக சந்திரகாந்தாவை கல்யாணம் பண்ணி விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு வந்ததும் ஒரு நாடகம் தான். ஆமா வீரா, எனக்கு அது எல்லாமே தெரியும். அது சந்திரகாந்தாவுக்கும் தெரியும். ஆனா நீ இப்போ இங்க செஞ்சியே, இதெல்லாம் உண்மைதானா? இதுல நாடகம் எதுவும் இல்லையே. வீரா, இந்த அக்னி சாட்சியா உன் இதயத்துல கை வச்சு சொல்லு, சந்திரகாந்தா செஞ்சது எல்லாமே நாடகம் தான் சொல்லு. நீ என்ன நினைக்கிற? உன்னோட மனசு என்ன சொல்லுது? அத சொல்லு வீரா, சொல்லு. சித்தி, சித்தி. அழாத சந்திரகாந்தா, நான் வந்துட்டேன். உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். நீ கவலைப்படாத. என்ன ஆச்சு ஐராவதி? இன்னும் ஏன் கப்பல் கவிழ்ந்த மாதிரி இருக்க? எதுக்கு நடிக்கிற? உன் பையன் இங்க எங்குமே இல்ல. அப்புறம் உன் அன்பான அருமையான மருமகளும் இல்ல. உன் மகனோட பிரச்சனையை விட அந்த அசுரனை பத்தி யோசனை பண்ணு. உன் ஆட்டத்தை முடிச்சவன் அவன் தானே. நிஷி அண்ணி, இன்னைக்கு உங்க மருமகளுக்கு மறுவீட்டு விருந்து இருக்கு. ஏற்கனவே இங்க ராஜா அவந்தி பாலா பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. நீங்க இன்னும் தயாராகலையா? நல்ல வேளை ஞாபகப்படுத்தின ஐராவதி. நான் போய் விருந்துக்கான ஏற்பாடு பண்றேன். சித்தி, அழாதம்மா. என்னால அவங்களை காப்பாத்த முடியல. இப்படி நடந்துருச்சு. என் கண்ணு முன்னாடியே 2 பேரும் இறந்துட்டாங்க. என்னால அவங்களை காப்பாத்த முடியல. ஏன்னா அந்த அசுரன் 2 பேர் உயிரையும் பறிச்சுட்டான் சந்திரகாந்தா. உன் இடத்துல நான் இருந்தாலும் என்னாலும் எதுவும் பண்ண முடிஞ்சிருக்காது. அழாத சந்திரகாந்தா, அழாத. உன்கிட்ட நான் எத்தனையோ முறை சொன்னேன், இங்க இருக்கிறவங்கள பத்தி சிந்திக்காதுன்னு சொன்னேன். ஆனா நான் சொன்னதை நீ கேட்கவே இல்ல. அந்த அசுரனோட இடத்துல இருந்து தீராவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த. ஒருவேளை அந்த அசுரனுக்கும் ஐராவதிக்கும் வீராவுக்கும் ஏதாவது பழைய பகை இருக்கலாம். நீ நடுவுல போய் தேவையில்லாம அவனோட வலையில மாட்டிக்கிட்ட. ஆனா சித்தி, இப்போ பாரு சந்திரகாந்தா, நல்லது பண்ணி என்ன நடந்தது? அந்த வீராவுக்காக எவ்வளவு நீ படிஞ்சு பேசின. ஆனா இப்ப அவன் உன்னை எங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டான் பாரு. உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றான். அப்படிதானே சொல்றான்? அது உண்மையா இருந்தா உன்னை பெத்தவங்கள நீ தான் கொண்டு இருப்பேன்னு அவனால எப்படி நினைக்க முடிஞ்சது? இனிமே அடுத்தவங்களுக்கு உதவாத. உனக்கு மட்டும் உதவி பண்ணு. எதுவா இருந்தாலும் உனக்காக மட்டும் செய். நான் வாழ விரும்பல சித்தி. நான் வாழவே வேண்டாம். நான் வாழவே விரும்பல. உன்னோட எதிரிங்க இததான் விரும்புறாங்க சந்திரகாந்தா. நீ அழுது ஓயணும்னு விரும்புறாங்க. பாத்தியா, இவங்க உன்கிட்ட இருந்து உன்னோட சுயத்தையே பறிச்சுட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னுடைய அம்மா, உன்னுடைய அப்பா, உன்னோட நாடு எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. போ, அந்த கெட்ட ஐராவதியோட கதையை முடிக்கிறத பாரு. உன்னுடைய அம்மா ராணி ரத்னாவதியை கொன்னவ அவ சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமா? இப்ப நீ ஒண்ணு இல்ல 2 பெத்தவங்களை கொன்னதுக்கான பழிய வாங்கணும். போ சந்திரகாந்தா, கிளம்பு. உன் உரிமைக்காக போராடு. எழுந்துரு சந்திரகாந்தா. தீரா,
மகாராணி அம்மா, பொதுவா இந்த மறுவீட்டு சடங்கு பொண்ணு வீட்டில் தான் எப்பவுமே நடக்கும். ஆனா மகாராஜா, இதுவும் உங்களுடைய நாடுதான். வாங்க. என்னோட வீரா, கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். நீ கிட்ட போனா சந்திரகாந்தா மேல இருக்க எல்லா கோவத்தையும் ஊ மேல காட்டுவான். இப்ப அவன் இருக்கிற கோவத்துல உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டான். மகாராணி அம்மா, இந்த விருந்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. உங்க பையன் தீரா மட்டும் வரலையே. நீங்க விருந்து ஆரம்பிங்க, தீரா வந்துருவா. சரி. நான் உள்ள போகணும், நிலவை பார்க்கணும். மன்னிக்கணும் இளவரசே, மகாராணியை பார்க்க இளவரசர் யாருக்கும் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது என்னோட கட்டளை. நானும் இளவரசன் தான். என்ன உள்ள போக விடுங்க. முடியாது. இளவரசர் வீராவோட கட்டளையை நாங்கள் மீற முடியாது. அவர் வருங்கால அரசர். இனி நீயும் இதே மாதிரி ஒரு அழகான இளவரசனை கண்டுபிடி, இல்லனா இப்படியே கிளவி ஆயிடுவேன். அப்புறம் கிழவன் தான் கிடைப்பான். இன்னையிலிருந்து என் மக விஜயநகரத்து மகளாயிட்டா. அதே மாதிரி நீயும் சூரிய நகரத்து மகனாயிட்ட. இன்னையிலிருந்து என்னோட நாட்டை சரி பாதிய, அதாவது சூரிய நகரத்தை சரியா ஒரு பாதிய உங்களுக்கு சீதனமா தரேன். இதை ஏத்துக்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகாராஜாவுக்கு 2 பொண்ணுங்க. ஒருவேளை நமக்கு 2 பசங்க இருந்தா மொத்த ராஜ்யமும் நமக்கே வந்திருக்கும். மகாராணி அம்மா, வாங்க ராஜ விருந்து ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம், வாங்க. இங்க பாரு தீரா, வீரா சந்திரகாந்தாவை சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருக்கான். அவளை சுத்தி மாய சுவர்களை எழுப்பி வச்சிருக்கான். வீரா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டான், அந்த முடிவை மாத்திக்கவே மாட்டான். இப்ப அவன் முடிவு பண்ணிட்டான், சந்திரகாந்தாவை அங்கிருந்து வெளியே வர விடவே மாட்டான். இனி என்ன நடந்தாலும் சரி, அவ அங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான். கல்யாணத்தன்னைக்கு பண்ண 7 சத்தியமும் ஞாபகம் இருக்கா? என்னை யாராவது கொல்ல வந்தா காப்பாத்துவீங்கல்ல? நான் சுக துக்கத்துல உன்னை விட்டு எப்பவும் விலக மாட்டேன். எல்லா இன்ப துன்பத்திலையும் நன்மை தீமையிலையும் நான் உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டு நான் எப்பயும் போக மாட்டேன். இளவரசரை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க!